ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய நேற்றைய பாராளுமன்ற உரைன்றது கொஞ்சம் வித்தியாசமானது. இதுக்கு முதல்ல இருந்த ஜனாதிபதிகள் பாராளுமன்றத்தில் முதலாவது ஆற்றின கன்னி உரைக்கும் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி ஆற்றியிருக்கிற கன்னி உரைக்கும் இடையில ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கு. அதெல்லாம் என்னன்றதை பற்றி இந்த காணொலியில பார்க்கலாம். வணக்கம், நான் பிரசாந்த் ராஜ். இதுக்கு முதல்ல இருந்த ஜனாதிபதிகள் உரையாற்ற ஆரம்பிக்கிற சந்தர்ப்பத்திலேயே பௌத்த மதம் சம்பந்தமான ஏராளமான விஷயங்கள் சொல்லப்படும். ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய உரையை பொறுத்த வரைக்கும் பௌத்த மதம் சம்பந்தமாவோ சிங்கள பேரினவாதம் சம்பந்தமாவோ எந்த விதமான கருத்துக்களும் கிடையாது. ஒட்டுமொத்தமா இலங்கையில இருக்கிற மக்கள், எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் எல்லா இனத்தை சேர்ந்தவர்களும் சமமானவர்கள், அந்த மாதிரி நடத்துறதுக்கு இலங்கையினுடைய அரசாங்கம், அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கம் உறுதி பூண்டிருக்கு என்ற கருத்தை ஆழமா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பதிவு செய்திருக்கிறார். இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு உரை என்று சொல்லி பார்க்க முடியும். இனவாதத்துக்கு கடைசி வரைக்கும் இடம் கொடுக்கப்படாது என்ற கருத்தோட தான் முதலாவது அவரோட உரையை ஆரம்பிக்குது. அதுல சொல்லுற விஷயம் என்னன்னு சொன்னா, முழுமையான மொழிபெயர்ப்பு ஜனாதிபதி ஊடக பிரிவால நேற்று வெளியிடப்பட்டிருந்தது. இவ்வளவு காலமும் மாகாணங்கள், தேசியத்துவம், மதங்கள் என்ற அடிப்படையிலேயே அரசியல் கட்சிகள் உருவாகின. அதனால் மக்களிடையே பிரிவினை, சந்தேகம், இனவாதம் என்பன வலுவடைந்தன. ஒரு தரப்பில் இனவாதம் வலுவடையும் வேளையில் அதற்கு எதிராக மாற்று தரப்பிலும் இனவாதம் வலுப்பெறும். இனவாதம் ஒரே இடத்தில் இருக்காது. அது பற்றிய வரலாற்றை எமது நாட்டில் அரசியலிலும் சமூகத்திலும் பார்த்திருக்கிறோம். ஆனால் அனைத்து இன மக்களும் நம்மை நம்பிய மக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் என்று சொல்லி அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா ஜனாதிபதி சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு சொன்னா, எந்த பிரிவு சேர்ந்த தரப்பா இருந்தாலும் கூட இனவாதம் எந்த தரப்புல இருந்து வந்தாலும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அது பிழையான ஒரு செயற்பாடு. அது சிங்கள இனவாதமா இருக்க முடியும், தமிழ் இனவாதமா இருக்க முடியும். இனப்பற்றுக்கும் இனவாதத்துக்கும் இடையில ஒரு மெல்லிய கோடு தான் இருக்கு. அந்த விஷயத்தை ஜனாதிபதி மறைமுகமா சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லி இதை பார்க்க முடியும். அதுல சொல்லி இருக்கிற ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, பல கட்சி முறைமையை பலப்படுத்துவோம்ன்றது. ஏன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொன்னார்? இப்படி ஒரு கருத்தை ஏன் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டதுன்னு சொல்லி நேற்றில இருந்து இந்த மண்டைக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கு. என்ன சொன்னா, இந்த ஒரு அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மட்டும் ஓட் பண்ணுங்க, எங்களால் தான் பல மாற்றங்களை செய்ய முடியும், நாங்க தான் உங்களினுடைய ஏகோபித்த பிரதிநிதிகள் என்றுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் இல்லாட்டி ஒரு முக்கியமான பொறுப்புக்கு வர நபர் பிரதமராக இருக்க முடியும், ஜனாதிபதியா இருக்க முடியும். அந்த மாதிரியான நபர்கள் இதுவரைக்கும் நாங்க பார்த்திருக்கிற சம்பிரதாய உரைன்றது அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய அணுகுமுறைன்றது கொஞ்சம் வித்தியாசமானது. மற்ற கட்சிகளுக்கு வாக்களிச்சிருக்கிற மக்கள் சம்பந்தமாகவும் மற்ற கட்சிகள் சம்பந்தமாகவும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார். எம்மை நம்பாமல் ஏனைய கட்சிகளை நம்பும் மக்கள் உள்ளனர். அது ஜனநாயகமாகும். தனியொரு கட்சியை சூழ்ந்து மக்கள் செயற்பாடுகளை உருவாக்குவது ஜனநாயகமாக அமையாது என்ற கருத்தை ஜனாதிபதியே சொல்லி இருக்கிறார். இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய எண்ணிக்கையில சிறுபான்மையினராக இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களா இருக்க முடியும், ஒட்டுமொத்தமா தமிழ் பேசும் மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் கட்சிகள், முஸ்லிம் கட்சிகள் மேல ஒரு வெறுப்புணர்வும் கசப்புணர்வும் இருக்கு. இவங்களால எதுவுமே செய்ய முடியாம போயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இவங்களினுடைய காலம் போன ஒரு காலாவதியான கொள்கை தான் காரணம், அரசியல்வாதிகளினுடைய செயற்பாடு காரணம். இனி இந்த கட்சிகளை நம்பக்கூடாது, நாங்க அனுரகுமார திசாநாயக்கவையும் அவருடைய கட்சியையும் நம்ப முடியும் என்ற மாதிரியான ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கு. அதை எப்படி உறுதி செய்ய முடியும் என்று சொன்னா, தேர்தல் முடிவு அதுக்கு மிக ஒரு சிறந்த உதாரணம் என்று சொல்ல முடியும். தேர்தல் முடிவு மூலமா மக்கள் அந்த செய்தியை தெளிவாவே சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். ஆனா எங்களினுடைய பிரதிநிதித்துவம் மிக முக்கியமானது, எங்களுக்கு இருக்கிற கட்சிகளை பாதுகாக்க வேண்டியது கட்டாயமானது என்றதை மக்களும் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு. அனுரகுமார் திசாநாயக்கவும் மறைமுகமா அந்த கருத்தை தான் சொல்லி இருக்கிறாரு. மற்ற கட்சிகளை மக்கள் ஆதரிக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. தமிழ் கட்சிகள், முஸ்லிம் கட்சிகள், அரசியல்வாதிகளோட செயற்பாடுதான் பிழையே தவிர கட்சிகளினுடைய கொள்கையில எந்த தவறும் கிடையாது. கட்சிகள் உருவாக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில், அந்த கொள்கைகள் வகுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் கட்சிகளோட கொள்கைகள் மக்களுக்கு சேவையாற்றது நோக்கமாக கொண்டது. ஆனா அந்த கட்சிகள்ல சேர்ந்திருக்கிற தலைமைகள் இல்லாட்டி மிக முக்கியமான நபர்கள், அரசியல்வாதிகள், உறுப்பினர்கள், இவங்களோட செயற்பாடு தான் விமர்சனத்துக்குரியது. அப்படியான அரசியல்வாதிகளை தேடி மக்கள் புறக்கணிக்கிறதுல பிரச்சனை கிடையாது. ஆனா கட்சிகளை நாங்க கடைசி வரைக்கும் புறக்கணிக்க கூடாது. அந்த கட்சிகளை பாதுகாக்க வேண்டியது மக்களுடைய பொறுப்பும் கூட. கட்சிகளோட கொள்கையில எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதை ஜனாதிபதியும் மறைமுகமா சொல்லி இருக்கிறார். சுட்டிக்காட்டுற விஷயம் என்னன்னு சொன்னா, பல நிலைப்பாடுகளை கொண்ட அரசியல் கட்சிகளின் இருப்புதான் ஜனநாயகமாகும். அதே போல் பல்வேறு கொள்கைகளை கொண்ட அரசியல் குழுக்களின் இருப்பும் ஜனநாயகமாகவே அமையும். எனவே ஜனநாயக ஆட்சி என்ற வகையில் பல கட்சி அரசியலை நாம் வெறுப்பதில்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவே இந்த மாதிரி சொல்லும் போது நாங்க
மக்கள் எங்கட பிரதிநிதிகளை நாங்க இருக்கும் முதல்ல அந்த கட்சிகள் சார்பா அனுப்பி இருக்கிறோம். அவங்களால எங்களுக்கு எதுவுமே நடக்கலன்ற ஒரு ஆதங்கம் இருக்க முடியும். ஆனா கட்சிகளை நாங்க கடைசி வரைக்கும் வெறுக்கக்கூடாது. கட்சிகளினுடைய கொள்கையில பிரச்சனை கிடையாது. அரசியல்வாதிகளை வெறுக்க முடியும். அந்த கட்சிகளினுடைய கொள்கையை நேர்மையான விதத்துல முன்னெடுக்கக்கூடிய தலைவர்கள் உருவாகிற பட்சத்துல அவங்கள வரவேற்க வேண்டியது கட்டாயமானது. ஜனாதிபதியும் அதை சொல்லி இருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, தேசிய ஒருமைப்பாடு கட்டி எழுப்பப்படும் என்றது. நமது நாட்டு மக்கள் நீண்ட கால கனவாக காணப்பட்ட தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது. அரசியல் ரீதியாக நமக்கு பல நிலைப்பாடுகள் இருக்கலாம். ஆனால் இனி இந்த நாட்டில் இனவாத அரசியலுக்கு இடமில்லை. எந்த விதத்திலும் மதவாத செயற்பாடுகள் எழுச்சி பெறுவதற்கும் இடமளியோம். நாம் போதுமென்ற அளவில் இனவாதத்தினால் பாதிப்பை கண்டிருக்கின்றோம். ஆறுகள் நிறைய கண்ணீரை கண்டிருக்கிறோம். இன்று நாட்டில் ஒவ்வொருவரிடையிலும் குரோதமும் சந்தேகமும் அதிக அளவில் வலுப்பெற்றுள்ளது. இந்த நாட்டில் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாம் எமது எதிர்கால சந்ததிக்கு அவ்வாறான நாட்டை கையளிக்க கூடாது என்ற பொறுப்புடன் செயற்பட வேண்டும். அரசியல் செய்ய பல போராட்ட வடிவங்கள் இருக்கலாம். பொருளாதாரம், ஜனநாயகம் என்று பல வகையில் இருக்கலாம். ஆனால் இனி எவரும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இனவாத மதவாத போராட்டங்களை முன்னெடுக்க இடமளியோம் என்று உறுதியளிக்கின்றேன் என்ற செய்தியை பகிரங்கமா ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறது என்றது வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம் என்று சொல்ல முடியும். இந்த மாதிரியான ஒரு கருத்தை எந்த ஒரு ஜனாதிபதியும் இதுவரைக்கும் பகிரங்கமா சொன்னது கிடையாது. மேலோட்டமான சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு முதல்ல 2 வரிகள் சொல்லப்படும். பௌத்த மதத்தை பேணி பாதுகாப்பன், சிங்கள மக்களினுடைய ஏகோபித்த பிரதிநிதியா நான் இருப்பேன் என்ற மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்பட்டு, நீங்களும் ஒரு ஓரமா இருக்க முடியும் என்ற மாதிரி எங்களுடைய அரசியலமைப்புல எப்படி தமிழும் ஒரு அரசகரம மொழியா இருக்கும் என்று சொல்லி சரி 10ஓட 11 இருந்து கொண்டு போங்கன்ற மாதிரியான கருத்து தான் சொல்லப்படும். ஆனா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய உரைன்றது வித்தியாசமானது. இதுல பௌத்தம் பற்றியோ இல்லாட்டி சிங்களம் பற்றியோ இந்த விதமான கருத்துக்களும் கிடையாது. ஒட்டுமொத்தமா இலங்கையில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இலங்கையர்கள் என்றதை முதல்ல அந்த கருத்தை சொல்ற நபர் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றதை அவருடைய உரை மட்டும் கிடையாது, கடந்த கால செயற்பாடுகளும் உறுதிப்படுத்தி இருக்கு. பாராளுமன்ற உரையிலையும் அதை வெளிப்படையா சொல்லி இருக்கிறார். இதன் மூலமா சிங்கள மக்கள் கோபிச்சு கொள்வாங்கன்னு சொல்லி சில நேரங்களில் வேறு அரசியல்வாதிகள் நினைச்சிருக்க முடியும். ஆனா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கருத்தை பகிரங்கமா சொல்லி இருக்கிறது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து இன்னும் சில விஷயங்கள் சொல்லப்படுது. அரச ஊழியர்கள் அதிகாரிகள் சம்பந்தமான விஷயங்கள்ல சட்டவாட்சி சம்பந்தமான சில விஷயங்கள் சொல்லப்படுது. அதுல பாதிக்கப்பட்ட தரப்புக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கிறது சம்பந்தமான ஒரு விஷயத்தை பற்றியும் ஜனாதிபதி உரையாற்றி இருக்கிறார். நாட்டில் சர்ச்சையை ஏற்படுத்திய பல குற்றச்செயல்கள் உள்ளன. அவை காலத்தின் போக்கில் மூடி மறைக்கப்படும் என குற்றவாளிகள் நினைத்தால் அது சட்டம் தொடர்பான மக்களின் நம்பிக்கையை வீழ்ச்சியடைய செய்வதாக அமையும். சட்டம் தொடர்பான மக்களின் நம்பிக்கையை உறுதி செய்வதாக இருந்தால் சர்ச்சைக்குரிய குற்றச்செயல்கள் தொடர்பில் மீள விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்டோருக்கு நீதியும் குற்றவாளிகளுக்கு தண்டனையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொரு காலத்துல ஆட்சி மாற்றம் நடக்கும் போது எதிர்த்தரப்பில் இருக்கிறவர்களை பழி வாங்குறதுக்காக தான் சில விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு ஆட்சியாளர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிற நீதி என்னன்னு கேட்டா எதுவுமே கிடையாது. அரசியல் நோக்கத்துக்காக சில விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக காட்டப்படும். அதுக்கு பிறகு எதுவுமே நடக்காது. ஆனா தன்னுடைய ஆட்சியின் கீழே பாதிக்கப்பட்ட தரப்புக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை ஜனாதிபதி திரும்பவும் தன்னுடைய முதலாவது உரையில சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது. கன்னி உரையில பாராளுமன்றத்துல சொல்லியிருக்கிறார். பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாட்டில் நடந்துள்ள குற்றச்செயல்கள் அரசியல் மேடைகளில் அரசியல் கோஷங்களாக பயன்படுத்தப்பட்டன. ஆட்சிக்கு வந்த எந்த அரசாங்கமும் அது தொடர்பில் நியாயத்தை நிலைநாட்ட தவறியுள்ளன. சர்ச்சைக்குரிய குற்றச்செயல்களுடன் தொடர்புடையோரை அம்பலப்படுத்துவோம், அவர்களை சட்டத்தின் முன்னிறுத்துவோம், பாதிக்கப்பட்டோருக்கு நியாயத்தை நிலைநாட்டுவோம் என உங்களுக்கு உறுதி அளிக்கின்றோம். சட்டம் நியாயம் என்பன நிலைநாட்டப்படும் ஆட்சி ஒன்று எமக்கு அவசியம். அதனை இந்த மக்கள் ஆணையிலாவது நிலைநாட்ட தவறினால் மீண்டும் அவ்வாறான ஆட்சி தொடர்பில் கனவு காண்பதில் எந்த பயனும் இல்லை என்ற கருத்தையும் ஜனாதிபதி தெளிவா சொல்லி இருக்கிறது. அவருடைய நிலைப்பாடு என்னன்றதை உறுதிப்படுத்தி இருக்கு. இந்த ஆட்சியில இல்லாட்டி இதுக்கு பிறகு இனி எப்பவுமே அந்த மாதிரியான ஒரு கனவு கூட நாங்க காண முடியாது என்றது மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் அது சம்பந்தமான தெளிவான ஒரு புரிதல் இருக்கிறது. அவருடைய உரை வெளிப்படுத்தி இருக்கு. அடுத்து IMF சம்பந்தமான சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. சுற்றுலாத்துறை சம்பந்தமான சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. விவசாயத்துறைய புரட்சிகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்துறது சம்பந்தமான சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தனியார் துறையில அபிவிருத்தி சம்பந்தமான சில விஷயங்கள். கடைசியில சொல்ற ஒரு கருத்து எனக்கு இன்னும் பிடிச்சிருந்தது. அதையும் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.
கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுற ஒரு திட்டம். கிளீன், தூய்மையான ஒரு இலங்கையை உருவாக்குறது என்றது. அதை ஜனாதிபதி எப்படி சொல்றாருன்னு சொன்னா, அடுத்த பிரதான திட்டமாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளோம். குறிப்பாக தூய்மையான இலங்கை என்பது சுற்றுச்சூழல் அமைப்பை மட்டும் குறைக்கவில்லை, மக்கள் அரசியல் அதிகாரத்தில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வர முடியும். அரசாங்க அதிகாரிகள் அமைப்பில் நல்ல மாற்றங்களை செய்யலாம். ஆனால் ஒரு நல்ல அரசை கட்டியெழுப்புவதற்கு மக்களிலும் நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும். மக்களில் ஒரு நல்ல மாற்றம் இல்லாமல் மேலே இருக்கும் அரசியல் அதிகாரத்தை மாற்றுவதால் மாத்திரம் இலக்குகளை அடைந்து கொள்ள முடியாது. அதனால்தான் நல்ல பிரஜைகள், நல்ல மனப்பான்மையை, நல்ல செயற்பாடுகள் மற்றும் நன்னடத்தை கொண்ட மக்களை உருவாக்க வேண்டும். அரசியல்வாதிகளோ அரசு அதிகாரிகளோ மட்டுமே மாறினா போதாது. மக்களுடைய செயற்பாட்டிலையும் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டியது கட்டாயமானது. ஒரு சிஸ்டம் சேஞ்ச் எதிர்பார்க்கிற சமூகத்திலையும் சிஸ்டம் சேஞ்ச் உருவாக வேண்டியது மிக முக்கியமானது. அதை ஏற்படுத்துறதுக்கான திட்டம் சம்பந்தமான சில விஷயங்களையும் ஜனாதிபதி சொல்லியிருந்தார். கடைசியில ஜனாதிபதியினுடைய உரையை முடிக்கும் போது மார்ட்டின் லூதர் கிங்கினுடைய ஒரு வாசகம் சொல்லப்பட்டிருந்தது. அந்த வாசகத்தினுடைய மொழிபெயர்ப்பும் வெளியிடப்பட்டிருந்தது. இறுதியாக மார்ட்டின் லூதர் கிங் ஒருமுறை சொன்னார், இருளை இருளால் விரட்ட முடியாது, ஒளியால் மட்டுமே அதனை செய்ய முடியும். வெறுப்பால் வெறுப்பை ஒழிக்க முடியாது, அன்பால் மட்டுமே அதனை செய்ய முடியும். இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய உரையை முடிச்சிருக்கிறார். இதுவரைக்கும் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதிகள் ஆற்றின கன்னி உரைகள்ல அனுரகுமார திசாநாயக்க ஆற்றியிருக்கிற உரை என்றது ஒரு வரலாற்று பதிவு, கொஞ்சம் வித்தியாசமானது. கொஞ்சம் என்ன, இது எந்த ஒரு ஜனாதிபதியாலையும் செய்ய முடியாம போன ஒரு விஷயம். இதுவரைக்கும் இலங்கையில் இருக்கிற மக்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றம் கூட இதுதான். ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிற நபர் அந்த மாற்றத்தை வெளிப்படையா சொல்றதுக்கும் முன்வர வேண்டியது கட்டாயமானது. இல்லாட்டி அரசியல் தேவைக்கான கருத்தா அது பார்க்கப்படலாம். வேற விதமா என்னால செய்ய முடியும், இதை வெளிப்படையா சொல்ல முடியாது, இந்த கருத்தை சொன்னா ஒரு தரப்பு மக்கள் கோபிச்சு கொள்வாங்க, சிங்கள மக்கள் கோபிச்சு கொள்வாங்க, இல்லாட்டி இந்த கருத்தை சொன்னா தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்வு ஏற்படும், எனக்கு இருக்கிற நன்மதிப்பு குறையும் என்ற மாதிரியான காரணங்களுக்காக தான் இதுக்கு முதல்ல இருந்த அரசியல்வாதிகள் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க, சில விஷயங்களை சொல்லாம விட்டுருக்கிறாங்க. ஆனா அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் இப்ப ஆற்றியிருக்கிற உரைன்றது எல்லாருக்குமே தெளிவான செய்தியை சொல்லியிருக்கு. என்னுடைய நிலைப்பாடு, என்னுடைய கொள்கை இதுதான். இலங்கையில் இருக்கிற எல்லா மக்களும், இலங்கையர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவரா எந்த இனத்தை சேர்ந்தவரா நம்மளாலும் இருக்க முடியும். எல்லாருக்குமான ஆட்சியா இலங்கையினுடைய ஆட்சி ஒரு புது யுகத்தை நோக்கி நகரும். இலங்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை நாளை உருவாக்க முடியும் என்ற கருத்தை ஜனாதிபதி தெளிவா சொல்லி இருக்கிறார். ஆனா பொதுமக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு புரட்சிகரமான மாற்றம் என்றது சாதாரணமா ஒரு கிழமையிலேயோ ஒரு மாதத்திலேயோ 2-3 வருஷங்கள்லயோ ஏற்படுத்தப்பட முடியாதது. நாங்க இப்ப இருக்கிற பின்னடைவுல இருந்து கொஞ்சம் மீள்றதுக்கு கூட சில நேரங்கள்ல 10-15 வருஷங்கள் தேவைப்படலாம். அப்ப அதுக்கு அடுத்த கட்டமா ஒரு அபிவிருத்தியை நோக்கி நகர்றதா இருந்தா இன்னும் சில தசாப்தங்கள் தேவைப்பட முடியும். அதை ஒட்டுமொத்தமா இந்த ஆட்சியிலேயோ ஒரு சில வருஷங்களையோ நாங்க எதிர்பார்க்க முடியாது. சில நேரங்கள்ல விமர்சனங்கள் எதிர்வரும் நாட்கள்ல முன்வைக்கப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆனா அவசரமா சில மாற்றங்களை உடனடியாவே இலங்கையை சிங்கப்பூரா மாற்ற முடியாதுன்றதையும் நாங்க விளங்கி கொள்ள வேண்டியிருக்கு. புதிய அரசாங்கத்தினுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.